முத்துராமலிங்கத்தை நேர்ல பார்த்துட்டேன். இவன் தான் முத்துராமலிங்கம். இம்மீடியட்டா இவன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் முழுதும் ஒட்டுங்க. ஓகே சார். இவன் தான் முத்துராமலிங்கமா? நாம ஊருக்குள்ள என்ட்ரியான அன்னைக்கே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம். நீங்க தான் அவன் பெரிய படிப்பாளி, அறிவாளி, வருங்காலத்துல பெரிய டிஎஸ்பி ஆவான்னு சொல்லி சல்யூட் அடிச்சது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து சல்யூட் அடிக்க வச்சிங்க. நீ தான் கலாமார் இருக்காரு சலாம் போடுன்னு சொல்லி என்னையில கோர்த்து விட்ட. இதுல உனக்கும் பங்கு இருக்கு. தயவு செய்து அந்த செல்ஃபியை அழிச்சிருப்பா. செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் குல்ஃபியாய் சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுல்ல, இதுல ஆட்டோகிராஃப் வேற. ஆட்டோகிராஃபா? முடிஞ்சா மோதிப்பார், முடியாவிட்டால் வேடிக்கைப்பார். வெறியுடன். என்னடா இது ஆட்டோகிராஃபியை வெறியோட போடுறானுங்க. வெறியுடன் முத்துராமலிங்கம். ஐயோ ஐயோ சார், என்ன பண்றீங்க? தடையிட்ட அழிக்கிறேன்டா. இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்தோம். அது பரவாயில்ல சார், மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காளகையா? ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, கையும் உடம்புல இருந்தாதான்ல என்ன பிடிக்க முடியும். என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையை எடுத்து கும்பிட்டுட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம். ஜெய் ஹிந்த்.